அதேபோல் தற்பொழுது 3வது அணியாக இருப்பவர்கள் யார்? அது வாக்கை எடுக்கிறார்கள் என்று தெரியாது. விஜய்க்கு வாக்கு விழுகும் என்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் அவர் யார் வாக்கை பிரிப்பார் என்பது தெரியவில்லை. எப்போதுமே தமிழ்நாட்டில் அதிமுகவும் வேண்டாம், திமுகவும் வேண்டாம் என்று சொல்பவர்கள் இருப்பார்கள். அந்த வாக்கு பெரும்பான்மையாக விஜய்க்கு செல்லலாம். ஏற்கனவே ஒவ்வொரு கட்சிக்கும் இருக்கக்கூடிய உறுதியான வாக்குகள் விஜய்க்கு செல்லுமா என்று தெரியவில்லை. மக்களுக்கு நன்மை பயக்கும் கட்சியுடன் கூட்டணி வைத்துள்ளதாக எடப்பாடி பழனிசாமி தற்போது கூறி வரக்கூடிய நிலையில், ஏன் நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணி வைக்கவில்லை? மோடிதான் இந்தியாவிற்கு பிரதமராக வர வேண்டும் என்று பிரச்சாரத்தை அவர் செய்திருக்கலாமே. நாடாளுமன்ற தேர்தல் முடிந்து 1 ஆண்டு காலம்தான் ஆகிறது. அப்போது கூட்டணியில் சேர்ந்து பாஜகவுக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்யாதவர்கள் 1 வருடத்தில் என்ன மனமாற்றம் வந்தது? என்ன புதுமையை பாஜகவிடம் கண்டார்கள்? என்னை பொறுத்தவரை அதிமுக செய்தது தந்திர தவறு. அதிமுகவில் உள்ள அடிமட்ட தொண்டன் அதிமுக பாஜகவோடு வைத்துள்ள கூட்டணியை ஏற்றுக்கொள்ளவில்லை. நடுநிலையாக இருப்பவர்களும் அந்த கூட்டணியை ஏற்றுக்கொள்ளவில்லை. எந்த ஒரு அரசாங்கமாக இருந்தாலும் நிறை குறைகள் இருக்கத்தான் செய்யும். ஆனால் மொத்தமாக தராசில் வைத்து பார்க்கும் பொழுது எந்த அரசு சமுதாயத்திற்கு பயனுள்ளதாக இருக்கும், யார் ஆட்சி செய்ய வேண்டும், யார் ஆட்சி செய்யக்கூடாது என்பதையெல்லாம் பொறுத்துதான் மக்கள் வாக்களிப்பார்கள். அப்படி வாக்களிக்கும் பொழுது என்னை பொறுத்தவரை திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணிக்கு தான் மக்கள் வாக்களிப்பார்கள் என்று முழுமையாக நம்புகிறேன்.